அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 108 திவ்ய தேசங்களை பற்றி பார்த்துன்னு வரோம் இல்லையா. அதில் இன்றைக்கி 25வது திவ்ய தேசமான தலச்சங்காடு நான்மதிய பெருமாள் கோவிலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல் கடைஞ்சாங்க இல்லையா. அதுலேருந்து மகாலட்சுமி வந்தாங்க, இது எல்லாருக்கும் தெரியும். அதுலேருந்து சந்திரனும் அதுலேருந்து தான் வந்தாங்க. அதனால் மகாலட்சுமிக்கு சந்திரன் அண்ணன் முறைன்னு சொல்கிறாங்க. நவகிரகங்களில் பார்க்கும்போது சூரியனுக்கு அடுத்த நிலையிலையும் இருக்கார். அத்திரி முனிவருக்கும் அனுஷியா தேவிக்கும் தோன்றியவர் சோமன் என்பவரே சந்திரன் என்றும் புராணங்கள் கூறுகிறது. சந்திரன் மிகவும் அழகானவர். தேவகுருவிடம் கல்வி கற்று பல கலைகளில் தேர்ச்சி பெற்றும் இவர் ஒரு முறை மகாவிஷ்ணுவை குறித்து தவம் செய்கிறாரு. என்ன தவம்னு பார்த்திங்கன்னா, ராஜசூய யாகம்னு ஒரு யாகம் செய்கிறாரு. இதில் எல்லா தேவர்களையும் கூப்பிட்டுருந்தாங்க. இந்த யாகத்தில் எல்லா முனிவர்களும் வந்திருந்தாங்க. அப்போது தேவகுரு அவளால் வர முடியல. அதனால் அவருடைய மனைவியை அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. மனைவி தாரை. இவங்க அந்த யாகத்துக்கு வந்திருந்தாங்க. யாகத்துக்கு வந்தவுடனே சந்திரனை பார்த்தவுடனே சந்திரனோட அழகில் மயங்கிட்டாங்க. சந்திரனுக்கும் தாரையே ரொம்ப பிடிச்சி போச்சு. இவங்க 2 பேர் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதை குரு தெரிஞ்சுண்டு, தேவகுரு தெரிஞ்சுண்டு நிறைய தடுத்து பார்க்குறாங்க. ஆனால் தடுக்க முடியாத குரு உடனே அவருக்கு சாபம் கொடுத்துட்டார். உனக்கு குஷ்டரோகம் வரணும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டார். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா தாரைக்கும் சந்திரனுக்கும் புதன்ற ஒரு குழந்தையும் பிறந்துடுது. இதெல்லாம் பார்க்க முடியாத குரு பெருமாள் கிட்ட போய் முறையிடுறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு முறையிடுறாரு. பெருமாள் சந்திரனை கூப்பிட்டு இந்த மாதிரி இது தப்புன்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லி சந்திரன் தாரையை குருவிடம் ஒப்படைச்சிடுறாரு. இதில் இவங்க 2 பேருக்கு புதன்ற ஒரு குழந்தை பிறந்தது இல்லையா. அந்த புதனுக்கு சந்திரனை பிடிக்காமல் போய் இமயமலையில் போய் தவம் செய்ய போயிடுறாரு. தவம் செஞ்சு ஒரு கிரக பதவியும் அடைஞ்சிடுறாரு. இதை தவிர சந்திரனுக்கு இன்னொரு தப்புன்னு செஞ்சிடுறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தட்சனுக்கு 27 மகள்கள் இருக்காங்க. அவர்களை அனைவரையுமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் ரோகிணிகிட்ட மட்டும்தான் அன்பாக இருக்காங்க. மீதி எல்லாருக்கிட்டையும் வெறுப்பை கட்டுறாரு. இதனால் தட்சன் கோவப்பட்டு, நீ இவ்வளோ அழகாக இருக்கிறதுனால தானே நீ இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, உன்னுடைய அழகு மயங்கி போகணுன்னு சொல்லி சாபமிட்டுறாரு. அதுலேருந்து அவருடைய அழகு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிடுது. உடனே சந்திரன் பெருமாள் கிட்ட போய் முறையிடுறாரு. இந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறாரு. அதற்கு பெருமாள் சந்திரனே, நீ உடனே ஸ்ரீரங்கம், திரு இந்தனூர், தலச்சங்காடு, நான்மதியம் ஆகிய 3 தலங்களுக்கு சென்று குளத்தில் நீராடி என்னை வழிபட்டால் உன் சாபம் நீங்கும் என்றார். சந்திரனும் அதன்படியே வழிபட சந்திரன் கடைசியாக தலச்சங்காடு குளத்தில் நீராடி பெருமாளை வழிபட்டார். அந்த இடத்துல தான் சந்திரனுக்கு சாப விமோசனம் கிடச்சிது. பெருமாள் அவனுக்கு காட்சி கொடுத்து அப்படியே அந்த நிலாவை எடுத்து தலையில் சூடிக்கொண்டார். இதனாலேயே இவர் நான்மதிய பெருமாள் என்று அங்கே கூறுகிறார்கள். இதுதான் இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு. இங்கே மூலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான்மதிய பெருமாள். உற்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெண்சுட பெருமாள். தாயார் செங்கமலவல்லி. தீர்த்தம் பார்த்தீங்கன்னா சந்திர புஷ்கரணி தீர்த்தம். விமானம் சந்திர விமானம். இங்கே வைகுண்ட ஏகாதசி ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுறாங்க. இந்த இடத்துல பிரார்த்தனையாக சந்திரதோஷம் உள்ளவர்கள் இந்த இடத்துல பரிகாரம் செஞ்சு வழிபட்டால் நல்ல பலன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே வேறு ஏதாவது வேண்டிண்டு நடந்ததுன்னா பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமஞ்சனம், அதாவது அபிஷேகம் செஞ்சு துளசியால் அர்ச்சனை செய்கிறார்கள். இந்த கோவிலோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் சிவனை போல தலையில் சந்திரனை சூரிய நிலையில் இருக்கிறார். கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. தலச்சங்காடுன்ற ஊரில் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ